வைஸ் கேப்டனா இருந்தும் சுப்மன் கில்ல T20ல இருந்து டிராப் பண்ணுவாங்களா? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கான ரீசன் நம்மள அதிர்ச்சி அடைய வைக்கலாம். நீ முதல்ல சொல்லு, அதுக்கப்புறமா அதிர்ச்சி ஆகலாமா வேணாமா நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். பிடிக்காத மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வலுக்கட்டாயமா கம்பல் பண்ற மாதிரி T20க்கே செட் ஆகாத சுப்மன் கில்ல வலுக்கட்டாயமா T20 கிரிக்கெட் விளையாட வைக்கிறாங்க. ஏன்னா இப்ப இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கூட விளையாடிட்டு வர T20 சீரிஸ்ல சுப்மன் கில்லோட பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. அவர் டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் மாதிரி விளையாடிட்டு வராருன்னு பல விமர்சனங்கள் வருது. இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா மாடர்ன் டே T20 கிரிக்கெட் இப்ப வேற மாதிரி மாறிடுச்சு. இப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் 4th T20ல சுப்மன் கில் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தா, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் இந்த மேட்ச் விளையாட மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. கூடவே பனிமூட்டம் அதிகமா இருந்த காரணத்தினால மேட்சே நடக்காம போயிடுச்சு. சோ இப்போ இது குறித்து முகமது கைஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க எல்லாரும் கருண் நாயரை பத்தி நினைச்சு பாருங்க. கருண் நாயர் இங்கிலாந்து சீரிஸ்ல ஒரு 50 அடிச்சிருந்தாலும் ஓவரால் சீரிஸ்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லாத காரணத்தினால அவரை டீமை விட்டு தூக்கிட்டாங்க. உங்களுக்கு போதுமான வாய்ப்பு கொடுப்போம், நீங்க அதுல சரியா பெர்ஃபார்ம் பண்ணலாம், உங்களை தூக்கிடுவோன்னு ஒரு கிளியரான மெசேஜ் அப்ப கொடுத்துட்டாங்க. ஆனா இப்ப எனக்கு இருக்கிற பெரிய கொஸ்டினே என்ன, கருண் நாயருக்கு மட்டும்தான் அந்த ரூல் அப்ளை ஆகுமா? ஏன் சுப்மன் கில்லுக்கு அந்த ரூல் அப்ளை ஆகாதா? சபாஷ், சரியான கேள்வி. இவ்வளவு ஏன் அப்பேற்பட்ட விராட் கோலி ரோஹித் சர்மாவையே இவங்க பாதுகாக்கல. அவங்களோட பேட்டிங் சரியில்லாத காரணத்தினால அவங்கள சைட்லைன் பண்ணிட்டாங்க. ரெபுடேஷன் அவங்கள காப்பாத்தவே இல்ல. இதனால T20 மற்றும் டெஸ்ட்டை விட்டு அவங்க போயிட்டாங்க. அதனால ஏன்பா ஞாபகப்படுத்துறேன்? இப்ப கில்லோட ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க. கடந்த 10 T20 இன்னிங்ஸ்ல வெறும் ஸ்ட்ரைக் ரேட் 127 மட்டும் தான் வச்சிருக்காரு. அந்த ஃபிகர்ஸ் இந்தியன் டீமோட டாப் ஆர்டர் பேட்டர் லெவல்ல இல்லவே இல்ல. கூடவே சஞ்சு சாம்சனை உட்கார வச்சுட்டு சுப்மன் கில்ல ஓபனரா போட்டாங்க. செலக்டர்ஸ்க்கு அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை. ஆனா அவர் அதை காப்பாத்திக்கவே இல்ல. குறிப்பா இந்தியா அடுத்து வரப்போற T20 வேர்ல்ட் கப்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு வராங்க. இப்போத்துல இருந்து வர ஒரு சீரிஸுமே நமக்கு ட்ரையல் தான். இப்ப நீங்க டீம்ல எடுக்கிற கடினமான முடிவுகள் தான் நாளைக்கு உங்களுக்கு ட்ரோஃபிஸை வின் பண்ணி கொடுக்கும். இதனால சுப்மன் கில்ல 5வது T20 போட்டியில இருந்து எடுத்துருங்கன்னு முகமது கைஃப் தெரிவிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்ச்ல கில்லே இன்ஜுரி நான் விளையாடலன்னு சொல்லுவாரு பாரு. சோ மக்களே, 5th T20 போட்டியில சுப்மன் கில் விளையாடுற பட்சத்துல அவரை டிராப் பண்ணிட்டு வேற ஒரு நல்ல பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அப்படியே அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.